சண்டே ஜாம் ஷோ. இந்த சண்டே ஜாம் மூலமாக உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஆண்டவருக்காக இந்த சில மணி நேரங்களை வந்து செலவழிக்கிறத பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம ஜோம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா இன்னைக்குரிய ஷோவை? ஆன்டி ஜோமனை நம்ம சேர்ந்து ஜோம் பண்ண போகிறோம். எல்லாரும் அப்படியே முழங்கால் போட்டுக்கோங்க பார்க்கலாம். எல்லாரும் சோஃபாவில் உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படி இல்லாமல் ஒரு நிமிஷம் முழங்கால் போடுறீங்களா எல்லாரும்? சரி, ஜெபம் பண்ணலாமா? எல்லோரும் கண்ணு முடிக்கோங்க, கை கூப்பிக்கோங்க. அன்புள்ள இயேசப்பா, இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சியை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாளில் நாங்கள் பாட போகிற பாடல் மூலமாக வசனம் மூலமாக கதை மூலமாக எங்களோட பேசுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஓகே, இப்போ எல்லாரும் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டிங்களா? அப்படி இருக்கிற இடத்துல அப்படியே உட்காந்துக்கோங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். பாட்டு செக்ஷனுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போது நம்மளுக்கு வழக்கம் போல் அந்த 2 அண்ணனும் வந்து நம்மளுக்கு பாட்டு செக்ஷனை நடத்தி கொடுக்க போகிறாங்க. 2 பேரையும் வெல்கம் பண்ணுவோமா? ஹாய் குட்டீஸ். அண்ணே, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு நான் ஆசைப்படுறேன். கேளுங்கண்ணே. நீங்கள் பீச் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேம்ண்ணே. நல்லா பெருசாக இருக்கும்ண்ணே. சுற்றி பார்க்குற இடம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குமே. ஆமாம்ண்ணே. இருந்துதா? இருக்கு. அங்கே குளிச்சிருக்கீங்களாண்ணே? குளிச்சிருக்கேம்ண்ணே. ஆனால் போலீஸ்காரங்களாம் வைவாங்க தெரியுமா? நீச்சல் தெரியுமா அந்த கடலில் போய்? ஏண்ணே உள்ளிச்செல்லாம் அடிப்பேம்ண்ணே நான் கடலுக்குள்ளே. ஆமாம். ஐயோ, அந்த படகு கப்பல்லாம் நிறையா நிற்க பார்த்துருக்கீங்களா? ஆமாம்ண்ணே, பெரிய பெரிய கப்பலாலாம் நிற்கும். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அந்த கடல் மேலே யாராவது நடந்து பார்த்துருக்கீங்களா? இல்லையாண்ணே. கடல் மேலே நடந்து பார்த்தது இல்லையா? நம்ம இன்னைக்கு ஒரு பாட்டு கற்றுக்கிட போகிறோம். அதில் ஒருத்தர் கடல் மேலேயே நடந்திருக்காராம். யாருண்ணே அவங்க? அது யாருன்னு இந்த பாட்டு மூலமாக பார்த்துக்கலாமா? சரிண்ணே. ஓகே. தானே நன்னே தனநானே, தன்னானே தானே நன்னே தனநானே. கடல் மேலே நடந்தார் எந்த ஹீரோ ஹீரோ, கஷ்டம்னா உடனே வருவார் அவரே ஹீரோ. கடல் மேலே நடந்தார் எந்த ஹீரோ ஹீரோ, கஷ்டம்னா உடனே வருவார் அவரே ஹீரோ. காசை பார்த்து, பதவியை பார்த்து, படிப்பை பார்த்து, அழகை பார்த்து வரமாட்டார் ஜீசஸின் ஹீரோ. காசை பார்த்து, பதவியை பார்த்து, படிப்பை பார்த்து, அழகை பார்த்து வரமாட்டார் ஜீசஸின் ஹீரோ. உலகம் ஃபுல்லா எல்லோருக்கும் அவரே ஹீரோ. ஆனா உனக்கும் எனக்கும் இயேசு மட்டும் சூப்பர் ஹீரோ. உலகம் ஃபுல்லா எல்லோருக்கும் அவரே ஹீரோ. ஆனா உனக்கும் எனக்கும் இயேசு மட்டும் சூப்பர் ஹீரோ. சாத்தானை ஜெயித்தார் எந்தன், சாத்தானை ஜெயித்தார் எந்தன், சாத்தானை ஜெயித்தார் எந்தன் ஹீரோ ஹீரோ. நம் வாழ்வில் எப்போதுமே அவரே ஹீரோ. சாத்தானை ஜெயித்தார் எந்தன் ஹீரோ ஹீரோ. என் வாழ்வில் எப்போதுமே அவரே ஹீரோ. காசை பார்த்து, பதவியை பார்த்து, படிப்பை பார்த்து, அழகை பார்த்து வரமாட்டார் ஜீசஸின் ஹீரோ. காசை பார்த்து, பதவியை பார்த்து, படிப்பை பார்த்து, அழகை பார்த்து வரமாட்டார் ஜீசஸின் ஹீரோ. உலகம் ஃபுல்லா எல்லோருக்கும் அவரே ஹீரோ. ஆனா உனக்கும் எனக்கும் இயேசு மட்டும் சூப்பர் ஹீரோ. உலகம் ஃபுல்லா எல்லோருக்கும் அவரே ஹீரோ. ஆனா உனக்கும் எனக்கும் இயேசு மட்டும் சூப்பர் ஹீரோ. அண்ணே சொல்லுங்கண்ணே. இந்த பாட்டில் உலகத்தில் எல்லாருக்குமே ஆமாம் ஒருத்தர் ஹீரோவாக இருப்பாங்க. ஒருத்தர்? ஆமாம். யாருண்ணே அது? அது யார் தெரியுமாண்ணே? யாருண்ணே? நீங்கள் கூட சொன்னீங்களே
கடல் மேலே ஒருத்தங்க நடந்தாங்கன்ட்டு. ஆமாண்ணே, நான் தான் சொன்னேன். ஆமாம், அது யார் தெரியுமாண்ணே? யாருண்ணே? அது ஆ. ஏசப்பாண்ணே. ஏசப்பாவா? ஆமாம்ண்ணே. எப்படிண்ணே நடந்தாங்க? அண்ணே, ஆ படகுல எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது ஆ அங்கே தூரத்துலேருந்து ஒருத்தங்க நடந்து வந்தாங்க. தூரத்துல இருந்தா? ஆமாம். யாருண்ணே அது? அதுதானே ஏசப்பா. ஏசப்பாவா? ஆமாம். இப்போ நிறைய பேர் ஹீரோவாக இருக்கலாம்னே. இப்போ சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன்லாம் இருக்கிறாங்களே, ஆமாண்ணே. அவங்கெல்லாம் கடல் மேலே நடக்க முடியுமாண்ணே? நடக்க முடியாதுண்ணே. ஆனால் ஜீசஸ் நடப்பாங்கண்ணே. ஓ ஆமாம். அதான் ஜீசஸ் சூப்பர் ஹீரோங்காங்களா? அதனால தான் இந்த உலகத்தில் எத்தனை ஹீரோ இருந்தாலும் ஜீசஸ் நமக்கு சூப்பர் ஹீரோனே. ஓ குட்டீஸ், உங்களுக்கு புரிஞ்சதில்ல? ஏசப்பா தான் நம்மளுடைய சூப்பர் ஹீரோ. ஓகே, இந்த பாட்டை நீங்கள் எல்லாரும் படிக்க போகிறீங்க, நாங்கள் ஆக்ஷன் பண்ண போகிறோம். எங்க கூட சேர்ந்து பண்ணதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? தன்னானே தானே நன்னே தனநானே, தன்னானே தானே நன்னே தனநானே. கடல் மேலே நடந்தார் இந்த ஹீரோ ஹீரோ, கஷ்டம்னா உடனே வருவார் அவரே ஹீரோ. கடல் மேலே நடந்தார் இந்த ஹீரோ ஹீரோ, கஷ்டம்னா உடனே வருவார் அவரே ஹீரோ. காசை பார்த்து, பதவியை பார்த்து, படிப்பை பார்த்து, அழகை பார்த்து வரமாட்டா ஜீசஸின் ஹீரோ. காசை பார்த்து, பதவியை பார்த்து, படிப்பை பார்த்து, அழகை பார்த்து வரமாட்டா ஜீசஸின் ஹீரோ. உலகம் ஃபுல்லா எல்லோருக்கும் அவரே ஹீரோ, ஆனா உனக்கும் எனக்கும் இயேசு மட்டும் சூப்பர் ஹீரோ. உலகம் ஃபுல்லா எல்லோருக்கும் அவரே ஹீரோ, ஆனா உனக்கும் எனக்கும் இயேசு மட்டும் சூப்பர் ஹீரோ. சாத்தானை ஜெயித்தார் எந்தன், சாத்தானை ஜெயித்தார் எந்தன், சாத்தானை ஜெயித்தார் எந்தன் ஹீரோ ஹீரோ. என் வாழ்வில் எப்போதுமே அவரே ஹீரோ. சாத்தானை ஜெயித்தார் எந்தன் ஹீரோ ஹீரோ, என் வாழ்வில் எப்போதுமே அவரே ஹீரோ. காசை பார்த்து, பதவியை பார்த்து, படிப்பை பார்த்து, அழகை பார்த்து வரமாட்டா ஜீசஸின் ஹீரோ. காசை பார்த்து, பதவியை பார்த்து, படிப்பை பார்த்து, அழகை பார்த்து வரமாட்டா ஜீசஸின் ஹீரோ. உலகம் ஃபுல்லா எல்லோருக்கும் அவரே ஹீரோ, ஆனா உனக்கும் எனக்கும் இயேசு மட்டும் சூப்பர் ஹீரோ. உலகம் ஃபுல்லா எல்லோருக்கும் அவரே ஹீரோ, ஆனா உனக்கும் எனக்கும் இயேசு மட்டும் சூப்பர் ஹீரோ. வாவ் அண்ணே, ஆ உண்மையாவே உண்மையாவே ஹீரோ மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாங்கண்ணே இவங்களாம். சூப்பர் ஹீரோ மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாங்கண்ணே. ஆமாம்ண்ணே, எனக்கே பொறாமையாக இருக்குது இவங்கள பார்த்தா. அண்ணே, இப்போ வந்து அவங்களா நம்மளான்னு பார்ப்போம்ண்ணே. அப்படியாண்ணே? ஆமாம், அவங்களா இல்லை நம்மளா? வீட்டில் இருந்து அவங்க நல்லா ஆக்ஷன் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம்ண்ணே. இப்போ இவங்களை எந்த சின்ன ஆக்ஷன் பண்ண வைக்க போகிறோமா? ஆமாண்ணே, இவங்களை நம்ம எந்திரிச்சு நின்று ஆக்ஷன் பண்ண வைக்க போகிறோம். அதோட சத்தமாக பாடி வேற ஆக்ஷன் பண்ண வைக்க போகிறோம். பார்க்கலாம்ண்ணே. பார்ப்போமா? பார்க்கலாம். ஓகே, நான் 1 2 3 2 எல்லாரும் எந்திரிச்சிடணும். ஓகே, 1 2 3 2. தன்னானே தானே நன்னே தனநானே, தன்னானே தானே நன்னே தனநானே. கடல் மேலே நடந்தார் இந்த ஹீரோ ஹீரோ, கஷ்டம்னா உடனே வருவார் அவரே ஹீரோ. கடல் மேலே நடந்தார் இந்த ஹீரோ ஹீரோ, கஷ்டம்னா உடனே வருவார் அவரே ஹீரோ. காசை பார்த்து, பதவியை பார்த்து, படிப்பை பார்த்து, அழகை பார்த்து வரமாட்டா ஜீசஸின் ஹீரோ. காசை பார்த்து, பதவியை பார்த்து, படிப்பை பார்த்து, அழகை பார்த்து வரமாட்டா ஜீசஸின் ஹீரோ. உலகம் ஃபுல்லா எல்லோருக்கும் அவரே ஹீரோ,
ஆனா உனக்கும் எனக்கும் இயேசு மட்டும் சூப்பர் ஹீரோ. உலகம் ஃபுல்லா எல்லோருக்கும் அவரே ஹீரோ. ஆனா உனக்கும் எனக்கும் இயேசு மட்டும் சூப்பர் ஹீரோ. சாத்தானை ஜெயித்தாரந்தன், சாத்தானை ஜெயித்தாரந்தன், சாத்தானை ஜெயித்தாரந்தன் ஹீரோ ஹீரோ. என் வாழ்வில் எப்போதுமே அவரே ஹீரோ. சாத்தானை ஜெயித்தாரந்தன் ஹீரோ ஹீரோ. என் வாழ்வில் எப்போதுமே அவரே ஹீரோ. காசை பார்த்து, பதவியை பார்த்து, படிப்பை பார்த்து, அழகை பார்த்து வரமாட்ட ஜீசஸின் ஹீரோ. காசை பார்த்து, பதவியை பார்த்து, படிப்பை பார்த்து, அழகை பார்த்து வரமாட்ட ஜீசஸின் ஹீரோ. உலகம் ஃபுல்லா எல்லோருக்கும் அவரே ஹீரோ. ஆனா உனக்கும் எனக்கும் இயேசு மட்டும் சூப்பர் ஹீரோ. உலகம் ஃபுல்லா எல்லோருக்கும் அவரே ஹீரோ. ஆனா உனக்கும் எனக்கும் இயேசு மட்டும் சூப்பர் ஹீரோ. அண்ணே, உண்மையாவே உண்மையாவே ரொம்ப ரொம்ப அழகா, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஏஞ்சல்ஸ் மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டாங்கண்ணே. ஆமாண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே. இன்னைக்கு சூப்பராக பண்ணிட்டாங்கண்ணே. இவங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கும் போது இதோட சூப்பரா பண்ணுவாங்க நான் நம்புறேன். சூப்பரா பண்ணிடுவாங்கண்ணே. அப்படியா? அப்ப நம்ம அடுத்த எபிசோட்ல இவங்களை பார்ப்போமா? கண்டிப்பாண்ணே. ஓகே குட்டீஸ், பாய். பாட்டு பாடுனீங்களா எல்லாரும்? ஓகே, இப்போ அடுத்தது என்ன செக்ஷன் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம வசனம் படிக்க போகிறோம். எல்லோரும் நோட்டு பென்லாம் எடுத்துக்கிட்டிங்களா? நோட்டு பென் எடுத்து எழுதினா மட்டும் போதாது, அதை மனசில் இருதயம் என்ன பலகையில் நம்ம எழுதிக்கணும். சரியா? இப்போது நமக்கு வசனம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஜூலியாவும் பிங்கியும் வராங்க. அவங்கள வெல்கம் பண்ணுவோமா? மூலமாக கொடுத்திருக்கிற இந்த ராஜமான் பாரிஸ் காலுக்காக ஆண்டவர் பாரிஸ் காலுக்காக ஆண்டவர் பாரிஸ் காலுக்காக ஆண்டவர் பாரிஸ் காலுக்காக ஆண்டவர்
என்ன குட்டீஸ், வசனம் படிச்சிங்களா? வசனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஈஸியாக தானே இருந்துச்சு, மனசில் பதிகிற மாதிரி. யார் சொல்லி கொடுத்தா? ஜூலியாவும் பிங்கியும் ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க, அப்படி தானே? சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்னது நம்ம சண்டே ஜாமில்? நெக்ஸ்ட் என்னதுன்னு தெரியாதா? எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி செக்ஷன். ஓ, ஸ்டோரி செக்ஷனுக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்டிங்களா? எங்கே நல்லா நேராக உட்காந்துக்கோங்க பார்க்கலாம். ஸ்டடியாக உட்காந்துக்கோங்க. ஸ்டோரி சொல்கிறதுக்கு, பைபிள் ஸ்டோரி சொல்கிறதுக்கு நம்ம அங்கிளை வரவேற்றலாமா? குட்டி பிள்ளைகள் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பைபிள் கதை பார்க்க வந்திருக்கோம், அப்படி தானே? சரி, போன வாரம் என்ன பார்த்தோம்? ஆமாம், சவுலை ராஜாவாக ஆண்டவர் உருவாக்கினார். அது நிமித்தமாக வருத்தப்பட்டார். அதுக்கு பிறகு தாவீது தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த தாவீதை சாமுவேல் ராஜான்னு சொல்லிட்டாரு. ஆனால் இன்னும் வெளியே யாருக்குமே தெரியாது. சவுல் ராஜா என்ன பண்ணார்? பெலிஸ்தரோட ஒரு பெரிய யுத்தம், பெலிஸ்தரோட சண்டை போடுறதுக்காக இஸ்ரேல் ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா பெலிஸ்தர் திரளாக கூடி நிற்கிறாங்க. அவன் சண்டை போடுறதுக்கு முன்னால் திடீர்னு ஒருத்தன் வந்தான். யார் தெரியுமா? கோலியாத். கோலியாத் உங்களுக்கு தெரியும் தானே? இந்த கோலியாத்து 6 முழ உயரம், 1 ஜான். 6 முழமும் 1 ஜான் வச்சு எவ்வளோ ஹைட்டாக இருக்கும்? அவ்வளோ ஹைட்டாக இருப்பான். எல்லா ஜனங்களும் இப்படி இருப்பாங்க. அந்த கோலியாத்து மட்டும் இப்படி இருக்கான், பெரிய ராட்சச மாதிரி இருப்பான். அவன் அப்படியே வந்தான், இஸ்ரவேலரை பார்த்தான். ஏய், நீங்கள் இவ்வளோ பேரும் சண்டை போட்டு ஏன்டா சண்டை போடுறீங்க? உங்களை யாராவது ஒரு வீரன் இருந்தால் ஏன் கூட வந்து சண்டை போடுங்கடா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு முழங்கிட்டு இருந்தான். ஒரு நாள் கேலி பண்ணான். அவன் எத்தனை நாள் கேலி பண்ண தெரியுமா? 40 நாள். காலைல வருவான், ஏய் உங்களை யாருடா வீரன், வாங்கடா அப்படின்னு மாட்டிட்டு போயிடுவான். இதே நேரத்தில் நம்ம தாவீது இருக்கா பார்த்தீங்களா? அவர் 8வது பிள்ளை தானே? அவங்க வீட்டில் மூத்த 3 அண்ணம்மா இருந்தாங்கல்ல, அந்த 3 அண்ணம்மாரும் இந்த யுத்தத்துக்கு போயிருந்தாங்க. எந்த யுத்தத்துக்கு? பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் நடக்க பார்த்தீங்களா? இஸ்ரவேலும் பெலிஸ்தரும். அந்த யுத்தத்தில் கலந்துக்கிட்டதுக்கு தாவீதோட 3 அண்ணம்மார் மட்டும் வந்துருந்தாங்க. உடனே தாவீது அப்பா தாவீதை கூப்பிட்டாரு. தாவீது இங்கே வா. என்னப்பா, நீ உன்ட்ட ஒரு எவ்வளவு தம்பி 10 மறக்கணும்னு நினச்சி கரெக்டாக மறந்துட்டு 1 மரக்கால் வறுத்த பேர் 10 அப்பம். இப்போ எடுத்துனாருண்ணா, தாவீது இங்கே வா, இந்த 1 மரக்கால் பயிர் வறுத்து வச்சுருக்கேன், இதையும் இந்த 10 அப்பம் சுட்டு வச்சுருக்கேன், இதையும் உங்கள் அண்ணன்மார் 3 பேரும் யுத்தத்துக்கு போயிருக்காங்க, அவங்களுக்கு கொண்டு போயேன். தாவீது ஆடு பேச்சிட்டு இருக்கவரில் அவர் சரிப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்? அப்பா கொடுத்த அந்த எல்லா காரியங்களையும் ஒரு பெரிய தோல் பயிரை போட்டுட்டு எடுத்து அப்படியே அங்கே போனார். அங்கே போய் பார்த்தாரு. இவங்க அண்ணனை பார்த்தாரு. அண்ணன்மார் கேட்டாங்க, ஏய் என்னடா வேடிக்கை பார்க்க வந்திருக்கியா? இங்கேடா வந்த? யுத்த இடத்துல இது வந்த? அப்பா இதை கொடுக்க சொன்னார், அதை கொடுக்க வந்த, சண்டையை வேடிக்கை பார்க்க வந்திருக்க நீ, அங்கே போடா. இவங்க பேசிகிட்டு இருக்கும் பொழுது அந்த கோலியாத் அப்படியே வாரான். வந்துட்டு, ஏய் உங்களை யாராவது வீரர் இருந்தால் வாங்கடா, ஒத்தை மோதி பார்ப்போம், எங்கள்கிட்ட ஜெயிக்க முடியுமாடா அப்படின்னு சொன்னேன். இப்படி தாவீது பார்க்குறான். என்னடா நம்ம இஸ்ரவேலுடைய தேவனை இந்த ஆள் நிந்திக்கிறானே, இது சரியில்லையே அப்படின்ட்டு சொன்னா. சவுல் ராஜாட்ட போய், நான் போய் சண்டை போடுறேன். உடனே சவுல் பார்த்தாரு, நீயா? நீ சின்ன பையன் மாதிரி இருக்க, உங்கள் அண்ணன்மார் 3 இருக்கு, அவங்கள அப்படி நீ பொடி பையனை கிண்ணி எப்படி போவேன்? ராஜா, நான் ஆடு மேய்ச்சிருக்கேன், ஒரு கரடி வந்துச்சு, அந்த கரடி அப்புறம் ஒரு சிங்கம் வந்துச்சு, 2ஐயும் அப்படி தாடையை கிழிச்சு கொண்டுட்டேன், எனக்கு ரொம்ப சக்தி இருக்கு, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். அப்படியா? சவுலுக்கு யாருமே ஆள் இல்லை போகிறதுக்கு, அட்லீஸ்ட் தாவீதா சரிங்கிறான்னு சொல்லி தாவீதுக்கு நிறைய அந்த மிஷினு, அந்த காலில் மாட்டுறது கையில் மாட்டுறதா மாட்டி தாவீது மாட்டி, இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, இதெல்லாம் சரிப்படாது அவ்வளோத்து கழுத்து போட்டுட்டு என்ன பண்ண தெரியுமா? அங்கே கடந்து 5 கூழாங்கல்ல பிறக்கி எடுத்துட்டாரு. எத்தனை கூழாங்கல்? 5 கூழாங்கல். அதை பிறக்கி எடுத்துட்டு ஒரு அடைப்பை பை, சின்ன பை மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த அடைப்பை பையில் வச்சுட்டு அப்படியே போனார். இவர் பார்த்த உடனே கோலியாத்துக்கு பயங்கர கோபம். நீ நாய் நினச்சிக்கிட்டியா? நீ யார் தெரியுமா? ஏன் நீ சண்டைக்கு வந்துருவியா? உடனே தாவீது சொன்னார், நீ இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிற, எங்கள் தேவன் எவ்வளோ பெரியவர் தெரியுமா?
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லை எடுத்து, எத்தனை கல் வச்சு? 5 கல்ல ஒரு கல்லை எடுத்து அந்த கவனில் வச்சு விட்டான் பாருங்க. அந்த கல் போய் கோலியாத்துடைய நெத்தி பொட்டில் போச்சு. ஓட அதை அடித்து அடியில் கோலியாத்தை அடி போத்து கீழே விழுந்துச்சான். பெரிய உருவம் கீழே விழுந்து கிடக்குது. தாவீது ஓடி வந்தா, அவனுடைய பட்டயத்தையே உருவி கோலியாத்து கழுத்தை அறுத்து அவனை கொண்டுட்டான். பார்த்தீங்களா? கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது கோலியாத்துக்கு நம்ம பயப்படவே கூடாது. எவ்வளோ பெரிய கோலியாத்தா இருந்தாலும் ஆண்டவர் நினைச்சார்னா ஒரு கூழாங்கல்ல கொண்டு ஒன்று வெற்றி பெற செய்ய முடியும். ஆண்டவர் சவுல் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாருல, இவர் யார் ஜெயிக்கிறாரோ அவருக்கு என் மகளை கட்டி கொடுப்பா சொல்லியிருக்கிறாரு. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க. அங்கிருந்து எல்லாரும் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000, தாவீதுகளை காப்பாற்றிட்டாரு சொல்லி தாவீது அப்படியே பேசிட்டு இருக்காங்க. கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். கர்த்தர் உன் கூட இருக்கும் பொழுது, கர்த்தர் உன்னோடு இருக்கும் பொழுது, அவர் உன் கூடயே வந்தார்னா நீ எப்போவுமே வெற்றி பெறுவ. அது எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய கோலியாத்தானாலும் ஆண்டவர் ஒன் மூலமாக ஒரு சின்ன கூழாங்கல்ல வச்சு கதையை பிடிச்சிட்டு வர்றாரு. எனக்கு பலன் இல்லை, எனக்கு திறன் இல்லை, சக்தி இல்லை, டோன்ட் வரி. ஆண்டவருக்கு ஒரு சின்ன கூழாங்கல் போதும். நீ ஆண்டவர் மேலே நம்பிக்கை போதும். சின்ன தாவீது கொண்டு பெரிய கோலியாத்தை ஆண்டு வீழ்த்தினார்ல. இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. நீ குட்டி தம்பி குட்டி தங்கச்சி, நீ ஆண்டவருக்கா முன்னால் வருவியா? உன்னை கொண்டு ஆண்டவர் கோலியாத்துகளை வீழ்த்துவார். மீண்டும் ஒரு அழகான வேதாம கதையில் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். வணக்கம். எல்லாரும் பைபிள் ஸ்டோரி கேட்டிங்களா? பிடிச்சிருந்துச்சா? அங்கிள் சொன்னது புரிஞ்சுச்சா? சரி, எல்லாரும் நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்து என்ன செக்ஷன் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமாக்கா? தெரியுமே. என்ன செக்ஷன் சொல்லுங்க பிள்ளைங்களுக்கு. ஜென்ரல் ஸ்டோரி. வாவ், ஜென்ரல் ஸ்டோரி சொல்லி கொடுக்க யார் வரா தெரியுமா? அது ரொம்ப சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? அவ்வளோ பெரிய ஆளா வராங்க. பாப்போமா யாருன்னு? கிறிஸ்துனுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபை ஆண்ட வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக விசேஷித்த கரம் கொண்டு நம்மை வழிநடத்தி வருகிறார். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. பல்லவீன நேரங்களில் ஓம் கேருவை தந்தீரையா. எந்த
பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, உம்மை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்கா சமூகத்து நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்கு நன்றி சுவாமி. அடியானை சுகமாக கொண்டு வந்தீங்கப்பா. மறைத்து வெளிப்படுங்க. நான் தகுதி அற்றவன்னு உமக்கு தெரியும் சாமி. தகுதிப்படுத்தி தாங்க. வந்திருக்கிற மக்களை விசேஷித்த கரங்கொண்டு வழிநடத்தி காத்து கொடுங்கப்பா. அவர் இங்கே இல்லை, உயிர் தெழுந்தார். சொன்ன வார்த்தையின்படி உயிர் தெழுந்த தெய்வத்தை தேடி வந்திருக்கிற சுவாமி. காத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். ஐயா குருவானரிக்காக விசேஷித்த கரம் கொண்டு காத்து கொள்ளுங்க. மனைவி பிள்ளைகளை பலப்படுத்துங்க. ஜீவகுமாரனுக்காக, அவருடைய முயற்சிகளுக்காக, அவருடைய துணிவான சில காரியங்களுக்காக நன்றி ராஜா. காத்து கொள்ளுங்கப்பா. நிலவத்தி கொண்டு வந்த சர்க்குணாக வைதோவிய காலத்திலும் எத்தனையோ விதமான இழப்புகளை இழந்து வாழக்கூடிய மகன் வாழ்க்கையில் நானே உன் பரிகாரியை கர்த்தர். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமார் உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தையின்படி எந்த காரியத்தை இழந்து வாழறாரோ ஒரு ஆறுதலை கட்டெடுத்தாங்க. மீதியான காரியங்களை ஆசீர்வதிங்க. பாம்பேயில் வந்த சிஎன்ஐ எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் தம்பிக்காக வர்ற சாமி. வாலிப நாட்கள் பிரியமான மகனாய், திருச்சபை கட்டக்கூடிய மகனாய் மகனை வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. கிருபையின் காரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெயங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். சிவகுமாரன்கிட்ட நீங்கள் வந்து தான் தீரணுன்ட்டாங்க. எனக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு எனக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாதுல்ல. நேற்று கூட ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஷூட்டிங் எடுத்தேன். நேற்று சென்ட் தாமஸ் மட்டும் போனேன், மலைக்கு போனேன். தோமா மரித்து போனார்ல, அந்த இடத்துக்கு போனேன். அங்கே ஒரு இனிமையான ஒரு ஃபாதர் ஒருத்தர் இருந்தாங்க. அந்த ஃபாதர் என்னை ரொம்ப அன்பாக வரவேற்று அவருக்கு என்ன சாப்பாடு செய்வாங்களோ அதே சாப்பாடு எனக்கு செய்து கொடுத்தார். கொடுத்தது மாத்திரமல்ல,
அந்த மலையினுடைய வரலாறு எல்லாம் அவர் சொன்னார். வரலாறெல்லாம் சொல்லி தோமா எந்தெந்த இடத்துல உட்கார்ந்துருந்தார், எப்படி ஊழியம் செய்தார், வேலாயுதங்க மனுஷன் எப்படி அவர் ஈட்டியால் கொலை பண்ணா, எந்த இடத்துல அது எந்த இடத்துல விழுந்தார். அவர் கொலை பண்ணவும் கூட பாருங்கள், உடம்பெல்லாம் குஷ்டமாக நோயான். அவன் கொலை பண்ண வந்தவன் வந்துட்டு ஈட்டியை குத்த வந்தவனுக்கு உடம்பெல்லாம் புண்ணான், நாற்று எடுத்த மனுஷனாக வாழ்ந்தானா. அந்த நிலையில் அவனை வச்சு எழுதியிருக்காங்க. ஆனால் ஈட்டியால் குத்தும்போது ரத்தம் தெளிக்கப்பட்டு அவன் மேலே தெளிச்ச உடனே அவன் உடம்பெல்லாம் அப்படி மறுரூபமாகிடுச்சு, உடம்புல தழிவே இல்லை. நினச்சவர் எனக்கு நிறைய சொல்லிவிட்டு இந்த ஃபாதர் கண்ணீர் விட்டு அழுதார். இன்னைக்கு கிறிஸ்தவங்க அறியாமல் போயிட்டாங்கன்னாரு. கிறிஸ்தவங்க தான் தப்பு, வேறு யாரும் கிடையாது, மற்றவங்களும் நல்லா இருக்காங்க. கிறிஸ்தவங்கக்காரங்க பதவியில் உயரமாக இருக்கவங்கெல்லாம் நல்ல புத்தி இல்லை, திருச்சபை வாழன்னு சொல்லி வாழ்கிறதில்லை. சுய கர்வம், பெருமையுள்ளக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையனுக்கு கிருபை அளிக்கிறார். பெருமை, நான் ராஜா இப்படி வாழ்ந்து திருச்சபை அழிக்கிறாங்க ஏன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டார். ரொம்ப வேதனைப்பட்டு அவருடைய வைராக்கியத்தை பற்றி பேசினார். எனக்கு ரொம்ப நேற்று சாயந்தரம் ரொம்ப நேரம் வரைக்கும் இருந்தேன். ரொம்ப நேரம் வரைக்கும் இருந்து நான் வந்து மாத்திரமில்லை, ஏன்னா அந்த கூட்டத்துக்கு பிரசங்கிக்க செய்தார். உங்கள் சாட்சி சொல்லுங்க ஐயா, எனக்கு பேசுங்க. என்ன குட்டீஸ், பொது கதை கேட்டிங்களா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? அது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சுல்ல? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தெரியுமா? சரி, இப்போ நம்ம கொஸ்டின் டைம். சரியா? எல்லோரும் அவங்கவுங்க ரெடியாக உங்கள் செல் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. கொஸ்டின் இப்போ உங்களுக்கு அக்கா கேட்பாங்க. கேட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணிட போகிறீங்க? கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு வேகமாக வாட்ஸ்அப் பண்ண போகிறீங்க. ஓகேவா? எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா? கேட்டுடலாமா கொஸ்டின்னு? கேட்டு. இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன். ரவி அங்கிள் சொன்ன பைபிள் ஸ்டோரியிலேருந்து ஒரு கொஸ்டின். தாவீதோட பையில் எத்தனை கூழாங்கல் இருந்துச்சு? திருப்பியே சொல்கிறேன், தாவீதோட பையில் எத்தனை கூழாங்கல் இருந்துச்சு? சீக்கிரமாக வேகமாக ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணி அனுப்புங்க. ஒரே நம்பர்லேருந்து எத்தனை ஆன்சர்னாலும் வரலாம், ஆனால் ஏசப்பா பார்த்துட்ருக்காங்க, காப்பி அடிக்கக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என்ன பிரியணும்னு கஷ்டமாக இருக்கா? எங்களுக்கும் அதே மாதிரி தான் கஷ்டமாக இருக்குது. அடுத்த வாரம் சந்திப்போம். சரி, இப்போ ப்ரேயர் பண்ணிடலாமா? ப்ரேயர்னு சொல்லிட்டேன், இன்னும் என்ன உட்காந்துட்டு இருக்கீங்க? எந்திரிச்சு முழங்கால் போடுங்க. முழங்கால் போட்டு கண்ணை மூடி கை கூப்பி ப்ரேயர் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணலாமா? ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான நிகழ்ச்சியை நடத்தி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பகுதி மூலமாக எங்களோட பேசுனீங்க. இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே, பாய். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குமே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.